இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலேஜ் முடித்த 2 பேர் இருக்கோம். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் இருக்கார் அங்கே. காலேஜ் படிக்க போகிற ஒருத்தர் இங்கே இருக்கார். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 டாபிக் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கஸ் எதை பற்றி பண்ண போகிறோன்னா, பிஇ அண்ட் பிஎஸ்சி. ஓகேவா? நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். ராம் வந்துட்டு பிஇ முடிச்சிருக்காரு, இன்ஜினியரிங். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிஎஸ்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. நீங்கள் வந்துட்டு டெய்லி படிக்கணும், டெய்லி அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும், டெய்லி ரெக்கார்ட் எழுதணும், சப்மிட் பண்ணணும், அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் செமஸ்டர் அண்டு இன்டர்னல்ஸ் அட்டன் பண்ணாலே போதும். என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். படிக்கிறது உங்களுக்கு நீங்கள் தனியாக ஏதாச்சும் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு அந்த 3 இயர்ஸுமே டைம் தான் டெவலப் பண்ணுறதுக்கு. இன்ஜினியரிங் பொறுத்தவரை அதே மாதிரி தான். படிக்கிறது கஷ்டம்னு இல்லை, ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும். நீங்கள் இது பண்ணிடலாம். நீங்கள் இதை தாண்டி அடிஷ்னலாக எத்தனை கோர்ஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்கள் லைஃப் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டிகிரியை வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம ஸ்கில்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப்பில் பெட்டராக போகலாம். பிரேக்கிங் மித் போகலாம். செகண்ட் டாபிக் பிரேக்கிங் மித் என்னென்னா, பிஎஸ்சி படித்தா கம்மியாக இருக்கும், இன்ஜினியரிங் தான் வசதி, அது வந்துட்டு இருக்குது. இவர் 12th படித்து முடிச்ச இவர்கிட்டே கேட்போம், நீங்கள் எதுக்கு ஆர்ட்ஸ் எடுக்காமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க 10th முடிச்சுட்டு? ஒரு சில காரணத்தினால. அதான் என்ன காரணம்? அது நான் சொல்ல விரும்பலை. சொல்லுங்கள், வீட்டு தானே, சொல்லுங்கள். அது வேணாம். அவர் வந்து சொல்ல மாட்டுறாரு. ஆக்சுவலி நான் படித்து முடிக்கலே வந்துட்டு யாரும் ஆர்ட்ஸ் எடுக்காத, அது ஏதோ லோவர் கேஸ்ட் இது மாதிரியும், இது ஏதோ ஹையர் கேஸ்ட் இது மாதிரியும் தான் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. எது படித்தாலும் உங்கள் ஸ்கில்லு பொறுத்து தான் நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க. ஓகே. இப்போ ஆர்ட்ஸ் படித்தா 2 டிகிரி படிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வந்துட்டு 2 டிகிரிலாம் படிக்கணும் மேண்டேட்டரி இல்லை. பிஎஸ்சி முடித்தாலே போதும். எம்எஸ்சி எம்சிஆலாம் உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் படிக்கலாம். பிஎஸ்சின்ற ஒரு வேலைக்கு ஃபண்டமெண்டல், வேலைக்கு போகிறதுக்கு ஃபண்டமெண்டல், அவ்வளோதான். அதாவது நீங்கள் 2 டிகிரி முடிச்சிருந்தாலும் 3 டிகிரி முடித்தாலும் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்களை பார்க்க போகிறது வந்து ஸ்கில் தான். ஸோ வந்துட்டு எனக்குமே நான் சேரும்போது சொன்னாங்க, ஆர்ட்ஸ் படித்தேன்னா உனக்கு வேலை கிடைக்காது, சேலரி ஓப்பனாக சொல்லணும்னா காசு சம்பாதிக்க முடியாது, அப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து அப்படி கிடையாது. தப்பாக புரிஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு உங்களுக்கு பிடிச்சது படிங்க. ஏன்னா என் கூட படித்த என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு நிறைய பேர் காலேஜில் டிஸ்கன்டினியூ பண்ணுறதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து ரொம்ப மோசமான விஷயம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. இதான் படிக்க போகிறேன்னா இதான் படிக்க போகிறேன்னு சொல்லிடுங்க. அடுத்த டாபிக் முன்னாடி நான் ஒரு 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 2 விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க அப்படி நினைப்பாங்கன்ற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க, உடச்சிருங்க. செகண்ட் ஒன், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஒன்று பிடிச்சிருக்குன்னா உடனே பண்ணிடுங்க. அது பின்னாடி ரிக்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு அடுத்த டாபிக் என்னென்னா வந்துட்டு, கமல்கிட்ட கேட்போம், நீங்கள் ஏன் 11th குரூப் எடுத்தீங்க, அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க, இப்போ காலேஜ் போகிறப்ப அந்த சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ நான் ஆர்ட்ஸ் தான் எடுக்கலான்னு இருந்தேன். ஒரு சில காரணத்தினால நான் சிஎஸ் எடுத்தேன். அது என்னென்னலாம் கேட்காதீங்க. ஏன்னா வேறு டிஸ்ட்ரிக்கோ வேறு ஸ்டேட்டோ போய் படிக்கும்போது என்னென்ன ஃபியர்ஸ் இருக்குதுன்னு கேட்போம். அந்த ஃபியர்ஸை நாங்கள் 2 பேரும் எப்படி சால்வ் பண்ணோன்றத சொல்கிறோம். உங்களுக்கு என்னென்ன ஃபியர்ஸ் இருக்குது வேறு டிஸ்ட்ரிக் போய் படிக்கிறதில்ல? ட்ராவலிங், அடுத்து ஃபுட்டு. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பற்றின பயம் இல்லையா? அதுவும் இருக்குது. சரி, இப்போ நான் வந்துட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன். ராம் வந்துட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேபிட் ஃபயர் மாதிரி போகலாம். ஹாஸ்டலாக ரூம் இதுக்கு ஏன்னா ஹாஸ்டலில் ஃபுட்டு நல்லா இருக்காது. என் ஹாஸ்டலில் ஃபுட்டு நல்லா இல்லை. இப்போ வந்துட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஹாஸ்டலில் ஃபுட்டு எப்படி இருக்கும்? ஹாஸ்டலாக ரூம் தான் நார்மலாக இருக்கும் ஃபுட்டு. ரூம் அவருக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு நான் 6 மந்த்லேயே ஹாஸ்டல் மாட்டேன். ஸோ ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வந்துட்டு ரூம் போயிருங்க. வேறு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாமே பயப்படுறது ஒரே விஷயத்துக்கு தான். எல்லார் வீட்லேயும் பயப்படுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணாலும் அவங்க இருக்க மாதிரி நீங்களும் இருக்கணும் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்றாப்புல நடந்துக்கோங்க. தென் வந்துட்டு என்னென்னா, புது இடத்துக்கு போகும்போது புது பீப்புள்ஸ் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐசோலேட் பண்ணப்பட்டுருவீங்க. இப்போ நீங்கள் நல்லா பேசி பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது சோஷியல் நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ டாக் வித் மெனி பீப்புள்ஸ் அண்ட் மேக் மோர்
இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவேன். ட்ராவல் பற்றி என்ன பயம் இருக்குது? ரொம்ப தூரம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வீட்டை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கவங்கள பார்க்க முடியாது, ரொம்ப நாள் ஆகும். அடுத்து அந்த சாட்டர்டே சண்டே எப்படா வரும்னு இருக்கும், அந்த ஒரு கவலை. இதே கவலை எனக்கு ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் இருந்துச்சு. செகண்ட் இயரில் ரூம் போகும்போது ரூம்லேயே தான் இருக்கணும், வீட்டுக்கு வந்துடவே கூடாதுன்னு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், வேறு லைஃப் ரூமில் இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து இங்கே ஒரு இன்ட்ரோட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே போயிட்டு இது பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரோட்டாக மாறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நீங்களே மாறலனாலும் அதுவே உங்களை மாற்றிடும். ஸோ வந்து புது பீப்பிளில் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய இடத்துக்கு போவீங்க. ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனோட வெளியே வரும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நிறைய பேர் எக்ஸ்ட்ராவாக இருந்திருப்பீங்க, புது இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இன்ட்ரோட்டாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஃபியர் நாண்டி நமக்கு ஒரு மாதிரி டம்ப் ஆயிடும் நம்ம. ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி இருங்க, அவ்வளோதான். யார் அட்வைஸுமே கேட்காதீங்க, இந்த வீடியோவே பார்க்காதீங்க. 1-2 விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்துட்டு 2-3 காலேஜ் படித்த வார்ம் ஃபயரை கூட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் பாஸ்கர். அவர் தான் வந்து ஷோவோட சீஃப் கெஸ்ட். கமான் பாஸ்கர், சீஃப் கெஸ்ட் வந்தார், கை தட்டுங்க. திரும்ப கவர் ஆவீங்களா? ஸோ இப்போ வந்து நான் காலேஜ் டிஸ்கண்டினியூமெண்ட் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, அவரை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 30 செகண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ்க்காக இன்ஜினியரிங் படிக்கலான்ட்டு சேர்ந்தேன். அது என்னால் படிக்க முடியலையோ என்னன்னு தெரில, அதுக்கான ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியல. அது படிக்க முடியல, அதனால் அந்த ஒரு வருஷம் ட்ராப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அந்த ஒரு வருஷம் ட்ராப் பண்ண வந்து நிறையா காசை வீட்டில் இழந்துட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லா வேலை இருக்கனால அப்படி எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் இப்போ நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அது வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு காசு வேஸ்ட் ஆனதை விட டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோன்னு தோணுது. இந்த மாதிரி யாரும் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதை பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கணும். நீங்கள் அதனால் லைக் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ கூட வேணாம். இது வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் பட்டதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்காக. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அது மாதிரி ஆன்லைன் ரெக்கார்டு